வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இறுதிச் யுத்தத்தில் சரணடைந்தவர்கள் தொடர்பில் ஐநாவிற்கு சென்ற பரிந்துரை. அனுர அரசின் சதியொன்று அம்பலம். கருப்பு கொடி போராட்டத்திற்கு முன்னாள் எம்பி அழைப்பு. சிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்ட செம்மணி மனித புதுக்குழியின் விசாரணைகள். காணியை விட்டு வெளியேறுங்கள், தையிட்டு பிகாராதிபதிக்கு பரந்த கடிதம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் டிஐடிக்கு அழைப்பு. செம்மணி மனித பேரபலத்திற்கு நீதி கோரி ஆஸ்திரேலியாவில் எதிரொலித்த குரல்கள். மனுஷ நாணயக்காரவின் செயலாளர் கைது. இலங்கை சனத்தொகை, ஆண்களை முந்திய பெண்கள். போராட்டத்தில் ஈடுபடும் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள். பிரித்தானியா புலம்பெயர காத்திருப்போருக்கு பேரிடி, இன்று முதல் புதிய விதி. பங்களாதேஷ் விமான விபத்து, உயிரிழப்பு 27 அதிகரிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். வன்னியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் முடிவில் படையினரிடம் சரணடைந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் காணாமல் போனோரை தேடும் அலுவலகம் தனது ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை ஐக்கிய நாடுகள் குழுவுக்கு சமர்ப்பித்துள்ள 22 பக்க அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வன்னியில் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் முடிவில் படையினரிடம் சரணடைந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் காணாமல் போனோரை தேடும் அலுவலகம் தனது ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்க வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை ஐக்கிய நாடுகள் குழுவிற்கு சமர்ப்பித்துள்ள 22 பக்க அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் 29வது அமர்வு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 22ஆம் திகதி முதல் அக்டோபர் 3ஆம் திகதி வரை நடைபெறவுள்ள நிலையிலே சர்வதேச மன்னிப்பு சபை தனது அறிக்கையை சமர்ப்பித்து மேற்கண்ட கோரிக்கையை விடுத்துள்ளது. சர்வதேச மன்னிப்பு சபை தனது பரிந்துரையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: சரணடைந்தவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடுவதன் மூலம் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதலில் தொடர்புடைய படையினர் மற்றும் பிறரிடம் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்களை வழங்குவதன் மூலம் காணாமல் போனோர் அலுவலகம் காணாமல் போனோரை தேடுவதற்கான அதன் ஆணையை நிறைவேற்றுவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிப்பதை உறுதிப்படுத்த வேண்டும். மனித புதைகுழி அகழ்வுகள் தொடர்பில் மிகவும் அவசரமாக காணாமல் போனவர்கள் அலுவலகம் வெளிநாட்டு தொழில்நுட்ப நிபுணத்துவத்தை கேட்டு பெற்றுக் கொள்வதை உறுதிப்படுத்த வேண்டும். காணாமல் போனவர்களின் அலுவலகத்திற்கு வழங்கப்பட்ட ஆணையை நிறைவேற்றுவதில் அந்த அலுவலகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பிக்காதமைக்கு அதன் தலைமைத்துவத்தை பொறுப்பு கூறலிற்கு உட்படுத்துங்கள். அதன் நடவடிக்கைகள் குறித்து ஒழுங்கமைக்கப்பட்ட மாற்றங்களை மேற்கொள்ளுங்கள். அந்த அலுவலகத்திற்கு நியமிக்கப்படுபவர்கள் திறமைசாலிகள், அர்ப்பணிப்புள்ளவர்கள், சுயாதீனமானவர்களாக விளங்குவதை உறுதி செய்யுங்கள். பல தசாப்தங்களாக பதில்களை கோரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களின் கோரிக்கைகளை அவசரமாகவும் உண்மையாகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். காணாமல் போனவர்கள் எங்கிருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தாமல், அவர்கள் உள்ள இடத்தை சுயாதீனமாக ஆராயாமல், காணாமல் போனமைக்கான சூழ்நிலைகளை தெரிவிக்காமல், உயிருடன் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டவர்களின் மனித எச்சங்களை அவர்களின் குடும்பத்தவர்களிடம் வழங்காமல், இது தொடர்பான விடயத்திற்கு அதிகாரிகள் முடிவை காண முயலக்கூடாது. பாதிக்கப்பட்டவர்களின் உண்மை, நீதி மற்றும் இழப்பீட்டிற்கான உரிமைகளுக்கு அதிகாரிகள் முன்னுரிமை வழங்க வேண்டும். அவற்றை மதிக்க வேண்டும் மற்றும் அதற்கு உதவ வேண்டும். நிறுவனத்திற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இடையே நிலவும் நம்பிக்கை மற்றும் அறிவு இடைவெளியை குறைக்க இன்னும் பல தொலைநோக்கு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமர்வில் ஐநாவின் குழு பலவந்தமாக காணாமல் போதலில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பது தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் இலங்கை தனது கட்டுப்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பது குறித்து ஆராய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய செல்வராசா கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். யாழில் பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் அழைப்பு விடுத்துள்ளார். குறித்த விடயத்தை கொக்குவிலில் உள்ள தனது அலுவலகத்தில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தி அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், எதிர்வரும் 23ஆம் திகதி, அதாவது ஜூலை 23 என்பது தமிழ் மக்களுக்கு கரை படிந்த ஒரு நாள். இந்நாளின் வரலாற்றை மழுங்கடிக்க அனுர அரசு சதித்திட்டம் ஒன்றை மிக சாதுரியமாக நகர்த்த முயற்சிக்கின்றது. இந்த நிலையில் அனுர அரசின் எடுபிடிகளின் முயற்சிக்கு எமது மக்கள் உடன் போகக்கூடாது. அன்றைய நாளை கரைபடிந்த நாளாக நாம் அனைவரும் கருப்பு கொடி கட்டி துக்கத்தையும் எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவோம் என அவர் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் விசாரணைகள் நேற்று முதல் காவல்துறையினரிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் விசாரணைகள் நேற்று முதல் காவல்துறையினரிடமிருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை பாதிக்கப்பட்டவர்களின் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி BS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வின் 16ஆம் நாள் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய அகழ்வின் போது மேலும் 7 எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நேற்றைய 16ஆம் நாள் அகழ்வின் போது முதலாவது புதைகுழியில் 4 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் பகுதியளவில் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 2வது புதைகுழியில் 3 மனித எண்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஏற்கனவே குறித்த பகுதியிலிருந்து 65 எண்புக்கூட்டு தொகுதிகள் இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் தொடர்ந்து 17வது நாளாக அகழ்வு பணி இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியில் இருந்து உடனடியாக வெளியேறுமாறு தையிட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை கடிதம் மூலம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. யாழ் தையிட்டியில் ஆக்கிரமிக்கப்பட்ட காணியிலிருந்து உடனடியாக வெளியேறுமாறு தையிட்டி விகாரையின் விகாராதிபதிக்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் கடிதம் மூலம் அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தையிட்டி விகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்ட நந்தரமா தேராவிற்கு வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுஹீர்தன் கடிதம் மூலம் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். தையிட்டியில் உள்ள காணி உரிமையாளர் ஒருவர் தவிசாளருக்கு முறைப்பாடு அளித்துள்ள நிலையிலேயே அவர் இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ள காணியில் தங்களுக்கு சட்ட ரீதியான உரித்து காணப்பட்டால் அவற்றுக்கான ஆவணங்களை பிரதேச சபையில் சமர்ப்பிக்கவும். அவ்வாறு இல்லாத பட்சத்தில் உடனடியாக அந்த காணியிலிருந்து வெளியேற வேண்டும். தவறின் தங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் கிரிதரன் கிருபா இன்று யாழ்ப்பாணம் TID-யினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர் கிரிதரன் கிருபா இன்று யாழ்ப்பாணம் TID-யினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உள்ள TID-யின் அலுவலகத்திற்கு இன்று காலை 9:30 அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். தமிழர் தாயக பகுதிகளில் தமிழ் செயற்பாட்டாளர்கள் பல்வேறு காரணங்களை கூறி தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு அழைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. செம்மணி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தி ஆஸ்திரேலியாவில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. செம்மணி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தி ஆஸ்திரேலியாவில் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த பேரணி ஆஸ்திரேலியாவில் உள்ள இலங்கை தமிழர்களால் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ளது. இதன்போது செம்மணி மற்றும் ஏனைய மனித புதைகுழிகள் குறித்து முழுமையான சர்வதேச விசாரணை அவசியம் என இலங்கை தமிழர்கள் ஐநா மற்றும் வெளிநாடுகளின் தூதரகங்களிடம் கோரிக்கை முன்வைத்துள்ளனர். இலங்கை அரசாங்கத்தினால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை செம்மணி மனித புதைகுழிகள் மூலம் மீண்டும் தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து நேற்று குறித்த பேரணி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனித புதைகுழிகள் தனியானதொரு சம்பவம் இல்லை. அமைதியான விதத்திலும் தண்டனையின் பிடியிலிருந்து விலக்களிக்கப்பட்ட நிலையிலும் தொடரும் இனப்படுகொலையின் ஒரு பகுதியே இந்த மனித புதைகுழிகள் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐநா அலுவலகத்திடமும் உலக நாடுகளின் தூதரகங்களிடமும் தமிழர்கள் சர்வதேச சமூகத்தின் உறுதியான நடவடிக்கை மற்றும் நீதியை கோரும் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பேரணியில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட பல மனித புதைகுழிகள் பற்றிய முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்கா மீது வலுவான தீர்மானத்தை கொண்டுவர ஆஸ்திரேலியா உட்பட அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். தமிழர்கள் மீது இனப்படுகொலைகள் புரிந்த படை அதிகாரிகள் மீதான பயண தடையை அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா போல அனைத்து நாடுகளும் நடைமுறைப்படுத்த வேண்டும். தமிழர் இன அழிப்பில் பாதிக்கப்பட்டவர்களையும் சாட்சியங்களையும் பாதுகாக்கும் வகையில் எதிரிகளுக்கான பாதுகாப்பை அனைத்து நாடுகளும் பொறுப்புணர்வுடன் வழங்க வேண்டும். ஸ்ரீலங்கா அரசு கையகப்படுத்தியுள்ள தமிழர்களின் பாரம்பரிய வாழ்விடங்களை விடுவிப்பதுடன் தமிழர் தாயகத்தை பல்வேறு வகையில் கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை நிறுத்த சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரில் இன்றும் தொடர்ந்து வரும் தமிழின அடக்குமுறைகளை நிறுத்துவதற்கும் நீண்ட காலமாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்வதற்கும் சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். தமிழர்கள் மீது கடந்த 76 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் இன அழிப்பு செயற்பாட்டை நிறுத்தி ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக தமிழர்களின் வாழ்வுரிமையை உறுதி செய்ய அனைத்து நாடுகளும் ஆதரவளிக்க வேண்டும் போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன.
முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் தனிப்பட்ட செயலாளர் ஷான் யஹம்பத் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்காரவின் பிரத்யேக செயலாளராக பணியாற்றிய ஷான் யஹம்பத் குணரத்னவை பிணையில் செல்ல அனுமதித்து கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெக்குனவல உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சந்தேக நபரை தலா 2.5 மில்லியன் ரூபாய் 2 சரீர பிணைகளில் செல்ல அனுமதித்த நீதவான் சந்தேக நபர் வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் உத்தரவிட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆண்களை விட பெண்களின் வீதம் அதிகரித்துள்ளதாக வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அமிந்த மெட்சில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் ஆண்களை விட பெண்கள் வீதம் அதிகரித்துள்ளதாக வடமேற்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் அமிந்த மெட்சில் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆண் மக்கள் தொகை குறைவது எதிர்காலத்தில் பல நெருக்கடிகளை உருவாக்கக்கூடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 1995 ஆண்டில் 100 பெண்களுக்கு 100.2 ஆண்கள் இருந்த நிலையில் தற்போது அது 100 பெண்களுக்கு 93.7 ஆண்களாக குறைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பெண்களின் ஆயுட்காலம் அதிகரிப்பு, பெண்களின் பிறப்பு வீதம் உயர்வு மற்றும் இளம் ஆண்களின் வெளிநாட்டு இடப்பெயர்வு ஆகியவை இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணங்களாக அமைந்துள்ளதாக பேராசிரியர் அமிந்த மெட்சில் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பு சட்டமூலத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மருத்துவ விடுப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது மேற்படி தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி 28 தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகள் இன்று இலங்கை மின்சார சபை தலைமை அலுவலகம் முன்னர் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்புக்காக அரசாங்கத்தால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சட்டமூலத்தில் சில பிரிவுகளை நிறைவேற்ற 3/2 பங்கு சிறப்பு பெரும்பான்மை மற்றும் வாக்கெடுப்பு தேவை என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் சபாநாயகருக்கு தெரிவித்துள்ளது. அதன்படி குழுநிலையின் போது சட்டமூலத்தில் தொடர்புடைய திருத்தங்களை சேர்க்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மின்சார திருத்தச் சட்ட மூலம் மீதான 2வது வாசிப்பு விவாதம் நாளை மறுநாள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச செய்திகள். பிரித்தானிய அரசாங்கம் இன்று முதல் புதிய புலம்பெயர்தல் விதிகளை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. பிரித்தானிய அரசாங்கம் இன்று முதல் புதிய புலம்பெயர்தல் விதிகளை அறிமுகம் செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளது. புதிய விதிகளின்படி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் விசாவுக்கு கடும் கட்டுப்பாடு விதிக்கப்பட உள்ளது. அதன்படி திறன் வாய்ந்த வேலை தேடுபவர்கள் குறைந்தபட்ச ஆண்டு வருமானம் வரம்பு 38,700 பவுண்ட்ஸிலிருந்து 41,700 பவுண்ட்ஸாக உயர்த்தப்படுகின்றது. இந்த வரம்பு உயர்வின் விளைவாக 111 வகையான வேலைகளை செய்யும் வெளிநாட்டவர்கள் இனி பிரித்தானியாவில் பணியாற்ற முடியாத நிலைமை உருவாகும். இதனால் நோயாளர்கள், ஊனமுற்றோரை கவனித்துக் கொள்ள அனுமதிக்கப்படும் பணியாளர்களுக்கான விசாவும் நிறுத்தப்பட உள்ளது. அத்துடன் வெளிநாட்டு மாணவர் சேர்க்கையில் பல்கலைக்கழகங்களும் கடுமையான விதிகளை எதிர்கொள்ள நேரிடும். பட்டப்படிப்புக்கு பிந்தைய முதுநிலை படிப்புகளுக்கான காலம் குறைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் பணி விசா வைத்திருப்பவர் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஆண்டு இறுதிக்குள் ஆங்கில மொழி தகுதியை கடுமையாக்க உள்துறை அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் வெளிநாட்டு பணியாளர் நிரந்தர குடியுரிமைக்கான கால அவகாசத்தை 5 ஆண்டுகளில் இருந்து 10 ஆண்டுகளாக நீடிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த புதிய நடவடிக்கைகள் நாட்டு உள்நாட்டு வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கவும் மக்கள் வரப்போக்கை கட்டுப்படுத்தவும் பிரித்தானிய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட முயற்சியாக பார்க்கப்படுகின்றது. பங்களாதேஷ் பாடசாலையொன்றின் மீது போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷ் பாடசாலை ஒன்றின் மீது போர் விமானம் விழுந்து நொறுங்கியதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் அந்நாட்டு விமானப்படைக்கு சொந்தமான விமானம் ஒன்று நேற்றைய தினம் மதியம் 1:30 மணியளவில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் முன்னதாக 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பங்களாதேஷ் தீயணைப்பு துறையின் இயக்குனர் ஜெனரல் சாஹித் காமால் கூறுகையில், விமானம் நொறுங்கி விழுந்த இடத்தில் 27 உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். பலியானவர்களில் பெரும்பாலானோர் மாணவர்கள், ஆசிரியர்கள் என தெரிய வந்துள்ளது. தீக்காயம் மற்றும் இதர காயங்கள் ஏற்பட்ட 170 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் 8 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. விமானத்தை இயக்கிய பைலட் முகமது தாப்கீர் இஸ்லாம் இராணுவ வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் என தெரிவித்துள்ளார்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.